மிக்கி ஜி தயவு செஞ்சு இதை மாத்திக்கோங்க. இந்த எக்ஸ்போக்கு 100 பேரும் சேர்ந்து தர்ணா பண்ண போறோம். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்க இந்த கான்ட்ரவர்சி ஆரம்பிக்குது ஒரு கேள்வி வருது. எக்ஸ்போ பண்றாங்களே அவங்க என்கிட்ட வாங்கி நிறைய வாட்டி சேல் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்றீங்க மிக்கி காசி எல்லாம் சொல்றீங்க, போட்டு வந்து சொல்றீங்களே வேர் ஹவுஸ்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களே, அவங்க எக்ஸ்போ நிறைய வாட்டி என்கிட்ட வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. இல்ல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாதிரி தான் வந்தாங்க. எக்ஸ்போ ஸ்கேம் கூட இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கேன். ஒரு எக்ஸ்போ பண்றீங்க, இப்போ நான் ஒரு 30-40 ஸ்டால் கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் சேல்ஸ் நடக்குது. அது 200-300 இருந்தா ஸ்டாலே 300 ஸ்டால் எக்ஸ்போ நடத்துறாங்களே அவங்க பெனிஃபிட். நான் 300 ஸ்டால்னா அவருக்கு பிக் அமௌண்ட் வருது, சேல்ஸ் நடக்காது. 10 ரூபாய்க்கு எப்படி வந்து ஒரு டிஷர்ட் தர முடியும்? இது எங்க இருந்து எடுத்து அந்த ட்ரெஸ்? காசில ஏதாவது கசக்கி போட்ட ட்ரெஸ்ஸான்ற ஒரு கேள்வியை வந்து அந்த இடத்துல வைக்கும் போது இப்போ நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு சாரி ஃப்ரீயா கொடுக்குறீங்களே, நான் அட்லீஸ்ட் 10 ரூபா வாங்குறேன், நீங்க அந்த சாரி வந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்க, அது வந்து வாஷ் பண்ண சாரியா? எதனால அப்போ பெண்களை வந்து மிக்கிக்கு எதிராக திருப்ப பாக்குறாங்க? அது ஆக்சுவலி ஆப்போசிட் பார்ட்டி அப்படி சொன்னாதான் ரீச் ஆகும், இல்லைன்னா அப்படி சொன்னாதான் மிக்கிக்கு வந்து கொஞ்சம் பெட் நேம் கிடைக்கும். நான் அந்த மைண்ட் செட்ல பேசுறாங்க. இது உங்க ஊர்ல வச்சுக்கோ, தமிழ் உமனுக்கு எதிர்க்கா இருக்கா, நான் அப்படி பேசிட்டு அந்த கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணோம். கான்ட்ரோவர்சியை வச்சு விட்டுலாம் இவருக்கு அந்த சான்ஸ் வந்து எக்ஸ்போல வரைக்கும் கிடைச்சிச்சு. நீங்களும் அதே தொழில் தான், உங்களை எதிர்க்கிறவங்களும் அதே தொழில் தான், எல்லாருமே ஒரே தொழில் இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா ஸோ அது எப்படி இருக்கும் அது பார்க்கும்போது? ஆரோஸ்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்கி ஃபேஷன்லேருந்து மிக்கி தான் இருந்திருக்காரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஜி. ஸோ எக்ஸ்போலாம் எப்படி போச்சு, எப்படி முடிஞ்சிச்சு? எக்ஸ்போலாம் சூப்பராக வேற லெவலில் போச்சு அண்ட் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஓகே, எக்ஸ்போ ஆரம்பிச்சிங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பொட்டிக் வச்சிருக்க ஆட்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணாங்க, எல்லாருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ப்ரொமோட் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சில விமர்சனங்கள், ஒரு சில தடைகள் நிறைய, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. எப்படி ஆரம்பிச்சது, எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த விஷயம்? இப்போ இது ஆக்சுவலி நான் வந்து ஷாப் ஓனராக இருந்தேன், சவுகார்பேட்டில் ஷாப் வச்சுருக்கேன் அண்ட் ஆன்லைன் கூட பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6-7 மந்த் பிஃபோர் ஒரு எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போயிட்டு ஒரு எக்ஸ்போ பற்றி தெரிஞ்சிச்சு. நான் முன்னாடி எக்ஸ்போனா ஒருத்தர் பண்ணுவாங்க, ஒருத்தர் மட்டும் தான் ஃபுல்லாகவே எக்ஸ்போ பண்ணுவோம். ஒரு 7 மந்த் பிஃபோர் வந்து ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒரு எக்ஸ்போ பண்ணாங்க, உமன்ஸ். ஸோ சேர்ந்து பண்ணும்போது ஒரு ஐடியா கிடச்சிச்சு, நம்ம கூட சேர்ந்து போய் போடலாம். ஸோ அதில் போயிட்டு நம்ம ஒரு ஐடியா வந்துச்சு. அதில் போகும்போது நம்ம நல்லா செம்ம ரெஸ்பான்ஸ். நம்மளுக்கு தெரியாத, நம்ம வெளியே போனால் அவ்வளோ க்ரௌட், நம்ம கார்பரேட் ஷாப்பில் வர முடியாத, பார்க்கிங் இஷ்யூ இந்த இஷ்யூ நிறையா இருக்குது. ஸோ நம்ம வெளியே போனால் நம்ம கஸ்டமர் நம்ம வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ அது ஐடியா போட்டு ஒரு 3-4 எக்ஸ்போவில் நான் ஸ்டால் போட்டேன். ஸ்டால் போயிட்டு அப்புறம் வந்து எனக்கு க்ரௌட் இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்புறம் நான் வந்து சொந்தமாக எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு 4th எக்ஸ்போ நல்லா சூப்பராக வேற லெவல் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ அந்த எக்ஸ்போ ஆரம்பிக்குது, நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சில விஷயங்கள் வந்து உருவாகுது. அப்போ மிக்கி மேல வந்து ஒரு சில விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க. உங்களோட லைவ்ல எங்களால் நாங்களும் பாக்குறோம், என்னடா இது, அதுல ஒரு முக்கியமான நபர் ஒருத்தவங்க இருக்காங்க, நடத்தக்கூடிய ஒரு நபர் தான், அவங்களும் ஒரு பரிச்சயமான முகம் கொண்ட ஒரு பிரபலமான ஒரு நபர்னே வச்சுக்கலாமே. என்ன பிரச்சனை? ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் அவங்களும் எக்ஸ்போலாம் பண்றாங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்க இந்த கான்ட்ரவர்சி ஆரம்பிக்குதுன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஆக்சுவலி அவர் எனக்கு 3-4 ஸ்டால் நான் அவர் கூட எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டால் ஓனராக போயிருக்கேன். ஓகே, ஸோ போகும்போது ரொம்ப, அதாவது அவங்க நடத்தின எக்ஸ்போல நீங்க நான் போயிருக்கேன். நான் இன்னைக்கு செகண்ட் எக்ஸ்போ அவர் கூட தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு மேத்லி சிஸ்டர் ஒருத்தர் இருந்து அவர் கூட பண்ணேன். செகண்ட் எக்ஸ்போ வந்து அவங்க கூட, அவர் 3rd 4th அவருக்கு 5 எக்ஸ்போ வரைக்கும் நான் கூட இருந்தேன். லாஸ்ட் எக்ஸ்போல நான் வந்து இவருக்கு வந்து ஸ்டால் ஓனராக கூட போறேன், வெறும் இன்ஃப்ளூயன்சராக போனேன். அவங்க கிட்ட வந்த எல்லாரும் ஸ்டால் ஓனருக்கு நான் ப்ரமோஷனாக பண்ணேன். எங்கள் சேனலில் ஃப்ரீல ப்ரமோஷன். ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 70 to 80 ஸ்டாலுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டால் போகும்போதே எல்லாருக்கும் ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி தரேன். நான் நம்மக்கிட்ட ஒரு ரீச் இருக்கேன், அந்த ரீச் வேற யாருக்கு யூஸ் ஆகட்டும். ஸோ அது பண்ணும்போது நான் எக்ஸ்போ பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் வைப்போல, நம்மளது இந்த கிடைக்கும், அது கிடைக்கல. ஸோ கிடைக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் போய் கேப் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி எக்ஸ்போ ஸ்கேம் கூட இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கேன். ஸ்கேம் அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்போ பண்ணுறீங்க, இப்போ நான் ஒரு 30-40 ஸ்டால் கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் சேல்ஸ் நடக்குது. நான் கஸ்டமர் வராங்க, ஒரு 1000 பீப்புள் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாலுக்கு எல்லாருக்கும் பிஸ்னஸ் கொடுப்பாங்க. ஒரு கஸ்டமருக்கு லிமிடெட் அமௌண்ட் தான் பர்ச்சேஸ்க்கு இருக்கும். அதுவும் நான் வந்து 30-40 ஸ்டால்னா எல்லாருக்கிட்ட வாங்கிடுவாங்க. அது 200-300 இருந்தால் ஸ்டால். இப்போ நான் 30-40 இங்கே, 200-300 இங்கே. ஸோ 200-300 ஸ்டால் எக்ஸ்போ நடத்துகிறாங்களே அவங்க பெனிஃபிட். நான் 300 ஸ்டால்னா அவருக்கு பிக் அமௌண்ட் வருது.
30-40 ஸ்டாலுக்கு பிக் கவர்னா செலவு கரெக்டாக இருக்கும். பட் அங்கே 300-400 ஸ்டால் 200 விற்கிறாங்களே, அவங்க வந்து சேல்ஸ் நடக்காது. கூட்டம் வரும், ஒரு கூட்டம் செலிபிரிட்டி பார்க்குற கூட்டம் வரும், சேல்ஸ் நடக்காது. செகண்டரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடையில் எல்லா கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. ஸோ அது ஆக்சுவலி இங்கே நிறையா பாதிப்படுறாங்க. புது ஸ்டால்லாம் நிறையா லேடிஸ் வந்து வீட்டிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கல, பட் நான் கண்ணாக பார்த்துருக்கேன். லாஸ்ட்டில் போகும்போது கண்ணிலேருந்து தனி வரும். எனக்கு கொடுத்த வாடகை கூட சேல்ஸ் நடக்கலை, அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பண்ணி காசு எடுத்தவங்க, கஷ்டப்பண்ணி சரக்கு எடுத்தவங்க, அந்த சரக்கில் ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கணும். நான் போகும்போது ஹாப்பியாக வீட்டுக்கு போகணும். அந்த ஹாப்பினஸ் வீட்டுக்கு இல்லைன்னா அவர் ரொம்ப மனசு கஷ்டமாக போவான். ஸ்கேம் நிறையா வீடியோ வருது. அது வந்து ஸ்டார்ட் பண்ண நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேருக்கு அவேர்னஸ் வீடியோ, நிறைய பேருக்கு ஃப்ரீ கைட் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன நாள் நான் அங்கே போனேன், எனக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே போவானா சொன்னீங்க, எங்கே சேல்ஸ் நடக்கல, நான் பிஃபோரே கேர்ஃபுல் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ நான் நிறையா கொடுக்கும்போது அந்த பெரிய எக்ஸ்போ நடக்கிறாங்களே, அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவர் ஏன் அப்படி வீடியோ போட்டுறாங்க, நம்ம ஸ்டால் புக்கிங் ஆகாத, நம்மக்கிட்ட வந்து லாஸ் ஆகாது. நாங்கள் 200-300 பண்ணுறதுக்கு இப்போ 100-150 ஸ்டால் மேலே ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஏதாவது ஒரு சான்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. அந்த சான்ஸ் வந்து எங்கள் எக்ஸ்போவில் வரைக்கும் கிடச்சிச்சு. என்ன பண்ணாங்க அந்த எக்ஸ்போவில் வரும்போது? இந்த எக்ஸ்போவில் ஆக்சுவலி மன்னிப்பு கேட்குற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டாங்க. எனக்கு மிக்கி 10 ரூபாயில் துணி கொடுக்குறாங்க, போட்டு துணி கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா கூட்டு சாப்பிட்டு வச்சாங்க என் மேலே. பட்டு அதுக்கு பதில் நாங்கள் லைவாக வந்து எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் அவங்க எக்ஸ்போக்கு வரோம், ஃப்ரெண்டாக வந்துட்டு உங்களுக்கு போயிட்டு போவோம். பட் ஃப்ரெண்டாக வரல, மன்னிப்பு கேட்குற வரல. ஆனால் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாங்களா, நாங்கள் வர போகிறோம், நான் மட்டும் தான் வரேன், இல்லை என் கூட 20 பேர் வராங்க, எதுவுமே சொல்லலை. இது மாதிரி எதுவுமே சொல்ல. அவர் டைரெக்டாக வந்தாங்க வித் ஒரு 20-30 கேமராவோட வந்தாங்க. லைவ் வீடியோ ஷூட், ஆங்கிளாக ஷூட்டாக வந்தாங்க. நான் ஆக்சுவலி வெளியே சாப்பாடு போனேன். எனக்கு தெரியல யாரும் வந்திருக்கான்னு தெரியல. அங்கே ஸ்டால் வந்ததுப்பட்டே கேட்குறேன், லைவில் கேட்குறாங்க. லைவ் இருக்க ஃபோன் பண்ணி மிக்கி கூப்பிட்டு அப்படின்னு கேட்குறாங்க லைவாக. நான் அங்கே இல்லை, லைவில் கேட்கும்போது நான் டைரெக்டாக கேட்டேன், நான் வந்துட்டு இருக்கேம்மா, சாப்பிட்டு உட்காந்துருக்கேன், இப்போ தான் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் கூட நான் சாப்பிடல. அப்படியே நான் நேராக எக்ஸ்போவில் போனேன். பார்த்தா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து கேட்குறேன், நான் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க, எல்லாமே நிறையா என்கிட்ட தப்பு பேசிக்க, நீங்கள் நைட் காலைல வரைக்கும் நீங்கள் பேசிட்டீங்க, இப்போ நீங்கள் மத்தியானம் வந்து கேட்கும்போது எனக்கு மன்னிப்பு வேண்டாம். இல்லை, ஆனால் அவங்கள பார்க்கும்போது மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. இல்லை, மன்னிப்பு கேட்குற மாதிரி வருதானா அவர் 2-3 பேர் வருவாங்க, ஒரு 30-40 மெம்பர் அப்படி வருவாங்க. அதுவும் லைவ் கேமரா, லைவ் வீடியோ, அவ்வளோ இதுக்கு தேவை. மன்னிப்பு கேட்குற ஆள் நான் நேராக வந்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அது வந்து ஒரு எக்ஸ்போ நடக்கிற ஒரு இடம், மக்கள் எல்லாருமே அப்போதான் அந்த கூட்டம் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்க ஒரு டைம். அந்த பொட்டிக்ல இப்போ அந்த எக்ஸ்போல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 40 கடை தான் இருக்குன்னா ஒரு 40 சேல்ஸ் டீம் தான் இருப்பாங்க. சோ அவங்க அந்த டைம்ல ஒரு பீக்கா போயிட்டு இருக்க நேரத்துல சண்டே டைம் நல்ல பீக் டைம், இவங்க திடீர்னு நான் வந்து மன்னிப்பு கேட்க வரேன், நான் வந்து இது பண்றேன் அது பண்றேன்றப்போ மக்களோட கவனம் இந்த பக்கம் தானே போற மாதிரி ஆயிடும். எல்லா சேல்ஸ் ஒரு 2 hours சேல்ஸ் வந்து எல்லாம் பாதிப்பாயிடுச்சு. ஒரு 2-3 சேல்ஸ் எல்லாருக்கும் பாதிப்பாயிடுச்சுன்னா, ஒரு பெரிய ஆள் வராங்க, அவங்க வந்து எவ்வளோ கேமராவில் வராங்க, அந்த அட்டென்ஷன் ஃபுல்லாகவே அந்த சைட் போயிடும். நான் ஒரு சாரி பார்க்குறேன், ஒரு ட்ரெஸ் பார்க்குறேன், டக்குன்னு அப்புறமா பார்க்குறேன் வெளியே என்ன நடக்குது, இதாவது சண்டை நடக்குது, அட்டென்ஷன் டைரெக்டாக அங்கே போகும். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் எக்ஸ்போவில் எல்லாருக்கும் வந்து லாஸ். 40 பேர் வரதுக்கு ஒன்றும் அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளமே இல்லை. இன்னைக்கு ஒன்றும் அர்ஜென்ட் கூட இல்லை. நீங்கள் ஏன் அவ்வளோ அர்ஜென்ட் வந்தீங்க, அவ்வளோ லைவ் கேமராவோட வந்தீங்கன்னு எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாதிரி தான் வந்தாங்க. ஓகே, மன்னிப்பு கேட்குற ஒரு எண்ணத்தோடய அங்கே வரவே கிடையாது, வரவே இல்லை. அதே மாதிரி அவங்க சைட்ல இருந்து இப்போ நான் சொல்ற மாதிரி அவங்களும் ஒரு எக்ஸ்போ நடத்தக்கூடிய ஆட்கள் தான். அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸும் பண்றாங்க, சாரில இருந்து எல்லாமே சேல் பண்ற ஆட்கள். அவங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, 10 ரூபாய்க்கு எப்படி வந்து ஒரு டிஷர்ட் தர முடியும், ஒரு நூலோட விலையே 10 ரூபாய் வருது, ஒரு நூல் கண்டுல இருந்து எல்லாமே அதோட விலையே அவ்வளோ இருக்கும்போது ஒருத்தரால எப்படி 10 ரூபாய்க்கு வந்து டிஷர்ட்டோ இல்லை ட்ரெஸ்ஸோ வைக்க முடியும், இது எங்க இருந்து எடுத்து அந்த ட்ரெஸ், காசில ஏதாவது கசக்கி போட்ட ட்ரெஸ்ஸான்ற ஒரு கேள்வியை வந்து அந்த இடத்துல வைக்கும் போது மக்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வருது இல்லை. ஸோ அதுக்கு நீங்க என்ன கிளாரிஃபை கொடுக்க போறீங்க? நான் 10 ரூபாய்க்கு தரேன், சில பேர் 1 ரூபாயில கொடுக்குறாங்க. ஓ அப்படியே ஒரு டிஷர்ட்டா, ஒரு டிஷர்ட் ஏதாவது துணி 1 ரூபாயில கொடுக்குறாங்கன்னா இது வந்து கஸ்டமர் கூப்பிட்ற பாலிசி. நாங்கள் கொடுக்குற பாலிசி, கொடுக்குற ஆஃபர் வந்து கஸ்டமர்ஸ்க்காக தான். கஸ்டமர் நம்ம எக்ஸ்போக்கு நம்ம ஷாப்க்கு வரணும்னு அந்த வாங்கணும். ஒரு ஐட்டம் நாங்கள் அப்படி தான் வச்சுருப்போம் பிளான். அந்த ஐட்டமில் நம்ம சம்பாதிக்க தேவையில்லை, அது லாஸ் ஆகணுக்கு பரவாயில்ல. இப்படி ஒரு ஐட்டம் அப்படி ஆஃபர் கொடுத்தா கஸ்டமர் வருவாங்க அண்ட் வாங்கிட்டு போவான். அது வந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்குவாங்க, வேறு ஸ்டால் வந்து எல்லாருக்கிட்ட போய் வாங்கினா சேல்ஸ் நடக்கும். அதுதான் ஐடியா இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இருக்கும். எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்னால் நாங்கள் பல்காக எடுக்கிறோம். நிறைய பேர் வந்து ஒரு பார்சல் எடுத்தீங்க, அதே மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து குடான் எடுத்தா ஒரு அமௌண்ட் வரும்ல,
ஸோ அந்த அமௌண்ட்காக வந்து என்ன ரேட் கேட்டால் நம்ம கொடுத்துருவாங்க. அந்த ரேட்டில் நாங்கள் வாங்கிட்டு ரொம்ப கம்மி ரேட்டில் வாங்கிட்டு ஒரு ஆஃபராக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த துணி வாங்க வரவங்க நம்மளோட மற்ற ட்ரெஸ்ஸையும் பார்த்து வாங்குவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிஷர்ட் வாங்கிட்டீங்க, அப்போ அது கீழே பேண்ட் வேணும்ல, அப்போ பேண்ட் நீங்கள் புதுசாக வாங்கினீங்களே, பேண்ட்டில் நான் சம்பாதிப்பேன். அதுதான் ஐடியா பாலிசி. இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒரு சாரி ஃப்ரீயாக கொடுக்குறீங்களே, நான் அட்லீஸ்ட் 10 ரூபா வாங்குறேன், நீங்கள் அந்த சாரி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, காசே வாங்காமல் கொடுக்குறீங்க, அது வந்து வாஷ் பண்ண சாரியா, யூஸ் பண்ண சாரியா சொல்லுங்கள். அது நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இன்னொன்று ஒரு ஆங்கிள் இருக்கேன், நீங்கள் ஒரு எக்ஸ்போ நடக்கிறீங்க, ஒரு 100-200 சாரி நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஸ்டால் இல்லை, நீங்கள் சாரி ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. அந்த ஃப்ரீயாக சாரி கொடுத்தா யாருக்கு பாதிப்பு? அந்த எக்ஸ்போல சாரி ஸ்டால் கூட வரும். ஸோ நீங்கள் ஒரு 500-1000 சாரி நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அந்த 500-1000 கஸ்டமருக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுல, அவங்க ஷாப்பிங் பண்ண தேவையில்லை. அப்போ உங்கள் நம்பிக்கை வந்து ஒரு 100-200 ஸ்டால் போட்டிருக்காங்க, அதில் 50-60 பேர் சாரி ஸ்டால் இருக்கும், அந்த 50-60 சாரி ஸ்டாலுக்கு லாஸ் தானே இது? இல்ல, ஆனா அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப நீங்க ஒரு 40 ஸ்டால் போட்டிருக்கீங்கன்னா 40மே ஒரே ஸ்டாலா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களா இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஃபுட்டு போறாங்கன்னா ஒருத்தர் அக்சசரிஸ் போடுவாங்க, ஒருத்தவங்க ஜுவல்லிலேயே ஸ்டோனோ இல்ல அதுக்கப்புறம் சாரிலேயே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ 200-300 ஸ்டால் ஒரு இடத்துல போடுறாங்கன்றப்போ ஒரே சாரிய ஒரு 4 கடை இருக்கும், ஒரே ஜுவல்லரி ஒரு 4 கடை இருக்கும், 4 இல்ல 10 கடை. அப்படி இருக்கும்போது எல்லா கடைக்கும் வியாபாரம் ஆகுமா அப்படிங்கறதுல எந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்? அது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ரோல யார் இருப்பாங்க, நான் கஸ்டமர் என்டர் ஆகணும் அட்ராக்டிவா ஏதாவது வாங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரோல யார் இருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்குவோம். யார் கம்மி மார்ஜின் வச்சிருக்கா அவங்க தான் சேல் நடக்கும். மற்றபடி எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஆகாத சார். நீங்கள் பாருங்கள், ஒரு 200-300 ஸ்டாலில் 50-60 பேர் வந்து சிமிலர் ஐட்டம் 30-20-30 கண்டிப்பாக சிமிலர் ஸ்டால் வரும், சிமிலர் ப்ராடக்ட் இருக்கும், அப்படி சேல் நடக்கும். கஸ்டமர் ஏற்கனவே அங்கே வாங்கிட்டாங்க, திருப்பி அதே ப்ராடக்ட் வேறு இடத்துல ஏன் வாங்குவாங்கன்னு கேட்குறேன். அது சேல்ஸ் நடக்காது. ஏன்னா அது வந்து ஓன்லி ஃபார் எக்ஸ்போ பண்ணுறாங்களே அவங்க தான் பெனிஃபிட். நீங்கள் பாருங்கள், ஒரு 200 ஸ்டால், ஒரு ஸ்டால் வந்து 15,000 ஒரு ஸ்டாலுக்கு. ஒரு ஸ்டாலுக்கு 15,000 அவ்வளோ ஆயிடுச்சு. இல்லை அப்படி பார்த்தாலுமே அப்படி 200நாலுமே 30 lakhs கிட்ட வந்துடும் எப்படி பார்த்தாலும். இப்போ மண்டபம், நான் ஒரு மண்டபம் புக் பண்ணுறேன் எக்ஸ்போக்காக, அது கல்யாணிக்கு மண்டபம்னா 2 lakh வாடகை இருக்கேன், அது நான் எக்ஸ்போக்கு புக் பண்ணால் எனக்கு 40,000 கிடைக்கும். எக்ஸ்போக்கு ஸ்பெஷல் மண்டபம் ரேட் கிடைக்கும். நாங்கள் கிச்சன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்மளது வந்து பாதி ரேட்டில் மண்டபம் கிடைக்கும். நம்ம செலவு என்ன இருக்குங்க, நான் 30 lakh ஒரு ஏர்ன் பண்ணிட்டேன். 30 lakhsல இருந்து ஒரு 10% 3 lakhs செலவு பண்ணா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakh செலவு பண்ணா 20 lakh 2 daysக்கு என்ன சார்? 2 daysல 20 lakh பெனிஃபிட் வந்தா என்ன? இது ஒரு நார்மல் தான் கேட்குறேன், அதில் கம்மியாக இருக்கலாம் ஜாஸ்தியாக இருக்கலாம், நான் ஒரு கெஸிங் தான் சொல்கிறேன். அது ஒரு 100-150 ஸ்டால்னா அந்த 300 ஸ்டால்னா இன்னும் அதிகமாக இருக்கலாம். பட் ஒரு ஐடியா கேட்குறேன்னா இது நல்ல பெனிஃபிட், நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், நாட் ஃபார் சிங்கிள் உமனுக்கு ஹெல்பிங். இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பாலிசி, பிஸ்னஸ் ட்ரிக்ஸ். கஸ்டமர் ஸ்டால் அதற்கு கூப்பிட்டுட்டு என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஸ்டால் பண்ணி தரேன், உங்கள் கூட்டம் தரேன், உங்கள் வைப் தரேன். யாருமே வைப் தரதில்லை, ஒன்லி இப்போ சம்பாதிக்கிற பாலிசி தான் இருக்கேன். நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டில் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? இப்போ இந்த கிளாத்திங் ஃபீல்டில் நான் 2001லேருந்து இருக்கேன் சார். 2001லேருந்து அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 years கிட்ட இயர்ஸாக இருக்கேன். நான் எனக்கு ஃபீல்டு இது ஃபீல்டு நான் ஜாப் பண்ணி வந்திருக்கேன், நான் டேரெக்டாக வரல. நான் எனக்கு சென்னை வரும்போது வயசு 15 வயசில் நான் சென்னை வந்தாலும் துணி கடையில் வேலை பார்த்தேன். ஸோ நான் 10 years ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் தெரியும். ஒர்க் பண்ணி பார்ட்னர்ஷிப் பண்ணி அப்புறம் மிக்கி ஷாப் ஓப்பன் பண்ணி, அந்த ஷாப் ஓப்பன் பண்ணி கரோனா டைமில் நல்லா லாஸ் பண்ணி ஆஃபர் கொடுத்துட்டு, அந்த ஆஃபரில் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் ஒரு லைன் கத்தி நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஆனால் அப்படி பார்க்கும்போது இப்போ திடீர்னு ஒரு 6 மாசத்துல ஒரு பொட்டிக் ஒன்று ஆரம்பிச்சு டக்குன்னு, அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேம் இருக்கும், ஆனால் அது பொட்டிக்ல இருக்காது, வேற ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஃபேம் இருக்கும். அந்த ஃபேமை இந்த மாதிரி பொட்டிக்ல வந்து பிசினஸா மாத்தி அதுல இருந்து ஒரு வருமானம் வந்து பண்றாங்கல்ல. சோ அந்த விஷயத்தை பார்க்க நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கோட்டை வந்து கட்டுறோம், ஒரு பெருசா ஒரு கோட்டை கட்டுறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி ஒரு கோட்டையில டக்குன்னு அந்த கோட்டையில இருக்க பேரை அழிச்சிட்டு பொட்டிக் அப்படின்னு ஒரு பேரை வச்சு போய் உட்காந்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது ஒரு சடனா அவர் கிடைக்குதுன்னா நம்ம கஷ்ட பண்ணி வந்திருக்கோம். அவங்க வந்து ஏற்கனவே ஃபேம்ல இருக்காங்க. ஸோ ஃபேமில் இருக்கும்போது ஒரு ஃபேம் வந்து எப்படியே ஒரு பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இது கஷ்டப்படாமல் கிடைக்குது, நம்ம கஷ்டப்படி பண்ணுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவர் பேர் சொன்னவனே ஒரு செலிபிரிட்டி கடை, ஏதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்க கடை, அவர் கடைக்கு போனால் டக்குனு அவர் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஒரு பொறுமையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓ இன்னார்கிட்ட நான் போய் இந்த சேலை வாங்கினேன், நாங்கள் அந்த செலிபிரிட்டி ஷாப்பில் போனேன், அந்த ஸ்டேட்டஸ். மற்றபடி சின்ன கடையில் போய் வாங்கினா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க அங்கே கம்மி ரேட்டில் கொடுத்து நல்லா இருந்து வாங்கிட்டு வந்தேன், நம்ம அவ்வளோதான் கிடைக்கும். அந்த ஷாப்பில் போனேன், அந்த மேடம் ஷாப்பில், அந்த ஃபேம் ஷாப்ல போனா அவங்க கட்டியிருந்த புடவை, அவங்க காமிச்ச புடவை சொல்லுவாங்க, கட்டும்போது சொல்லுவாங்க இந்த கட்டி நான் அங்கேருந்து வாங்கினேன். ஸோ அது ஒரு
ஒரு ஈஸியா கிடைக்குது, அவருக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது, நம்ம கஷ்டப்படி கிடைக்குது, அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ்போ போடுறாங்க, இன்னொரு பக்கமும் எக்ஸ்போ நடக்குது, ஒரே நாட்கள்ல நடக்குது இல்ல ஒரே ஊர்ல நடக்குதுன்றப்போ சோ அதுலயும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா தொழில் சார்ந்து பார்த்தா எல்லாருமே ஒரே தொழில் பண்ற ஆட்கள் தான். இப்ப வெளியே இருந்து யாராச்சும் பிரச்சனை பண்ணா பரவாயில்ல, அதே வட்டத்துக்குள்ளதான் எல்லாருமே இருக்கும். இப்ப நீங்களும் அதே தொழில் தான், உங்களை எதிர்க்கிறவங்களும் அதே தொழில் தான், எல்லாருமே ஒரே தொழில் இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா சோ அது எப்படி இருக்கும்? அது பார்க்கும்போது அது ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கும்னா, அவங்க ஏதாவது அவர் பத்தி பேசுவாங்க, அவங்க ஏதாவது அவரை பத்தி பேசுவாங்க. அது வந்து அப்படிதான் ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. இப்போனா இந்த ரெண்டு எக்ஸ்போ 3 ஒரே நாள்ல 4 நாள் எக்ஸ்போ இருக்கும். ஸோ பப்ளிக் வந்து எல்லா எக்ஸ்போக்கு போக முடியாது, அதாவது ஒரு எக்ஸ்போல போவாங்க, மற்ற எக்ஸ்போ பாதிப்பு இருக்கும். ஸோ பாதிப்பு எக்ஸ்போல ஸ்டால் போடுவாங்க, அவருக்கு இன்னும் ஜாஸ்தி பாதிப்பாக இருக்கும்னா. நிறைய எக்ஸ்போ பார்த்துருக்கேன், சுத்தமா பப்ளிக் இல்லை, 2 நாள் அனௌன்ஸ் பண்றாங்க, பட் ஒரு நாள்ல காலி பண்ணி போயிடுவாங்க கடைக்கார். ஒரே நாள்ல காலி பண்ணி போயிருக்காங்க. சாயந்தரம் வந்து திருப்பி வாடா கேட்டிருக்காங்க, எனக்கு நாளைக்கு நாங்க வர மாட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் வாடா நீங்க லெஸ் பண்ணி, மிச்ச வாடா நாளைக்கு நீங்க லெஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்போ கூட நம்ம சென்னையில நடந்து நான் கண்ணா பார்த்திருக்கேன். ஆனா அதுல இந்த மெம்பர்ஷிப் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்கல்ல, அது மெம்பர்ஷிப் விஷயம்னா நீங்க என்கிட்ட தான் இருக்கணும், நீங்க ஸ்டால் என்கிட்ட தான் போடணும், நீங்க செலவு பண்ணணும், நான் தான் சம்பாதிக்கணும். அந்த மைண்ட் செட் மெம்பர்ஷிப். ஓப்பனா சொல்லணும் இதுதான். இப்போ நான் மெம்பர்ஷிப்னா ஒரு மெம்பர்ஷிப் இப்போ வந்திருக்கேன், அதுல வந்து ஒரு 100-200 மெம்பர் இருக்கு, 100 சம்திங் மெம்பர் இருக்கு. பட்டு அந்த 100 மெம்பர் இப்போ பிடிச்சிட்டாங்க, நீங்க வெளியே எங்கேயும் ஸ்டால் போடக்கூடாது. அவங்க வந்து வேற எந்த எக்ஸ்போக்கு போகக்கூடாது, நீங்க என்கிட்ட தான் போடணும், என்கிட்ட தான் இருக்கணும், நீங்க வெளியே எதுவுமே ஸ்டால் போடக்கூடாது. செகண்டரி பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்போ பண்ணலாம். இப்போ எக்ஸ்போ பண்ண ஒரு சிங்கிள் உமன்னா ஒரு லிமிடெட் பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க, கேப்பபிள் 3-4 பேர் பண்ணிடுவாங்க, அதை காமிச்சிருவாங்க பிரம்மாண்டமா. பாருங்க, நம்ம மெம்பர்ஷிப் கார்டுலேருந்து இவர் எக்ஸ்போ பண்ணுறாங்க, இவர் எக்ஸ்போ பண்ணாங்க, 100 ஸ்டால் எல்லாரும் எக்ஸ்போ பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 பேர் வெளியே வந்துடுவாங்க, மற்ற 90 பேர் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, நீங்கள் இப்போ எக்ஸ்போ பண்ணுறீங்க, அந்த எந்த ஸ்டால் போட முடியும். நினைக்கிறேன்னா திருப்பி எக்ஸ்போ பண்ணும்போது அவங்க பணம் கொடுத்து தானே அந்த இடத்துல ஸ்டாலே போடுவாங்க. கண்டிப்பா மெம்பர்ஷிப் கிடையாது, ஃப்ரீ ஸ்டால் கிடையாது, ஃப்ரீ ஸ்டால் எதுவுமே கிடையாது. செகண்டரினா இருக்கேன், நீங்கள் இப்போ ஒரு 100 மெம்பர் இருக்கேன், பட் நானே ஒரு எக்ஸ்போ ஆர்கனைசர், நான் 200 ஸ்டால் புக் பண்ணேன், என்கிட்ட 100 தான் மெம்பர் இருக்கு. ஸோ 100ல 100 புக் பண்ண மாட்டாங்க, ஒரு 40-50-70 தான் புக் பண்ணா, மிச்சம் 130 அவுட்டருக்கு நீங்க சான்ஸ் கொடுக்குறீங்க உங்க எக்ஸ்போல. அவங்க இங்க வேணும் போடலாம், 130 ஸ்டால் ஆர் இங்க வேணும் ஸ்டால் போட்டிக்கலாம். பட் நம்ம கிட்ட கூட இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, அவங்க வந்து என்கிட்ட தான் இருக்கும், அவங்க வேற எங்கேயும் ஸ்டால் போடக்கூடாது. இது என்ன ரூல்ஸ் தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இது இதுல எங்க மெம்பர்ஷிப்புக்கான ஒரு பெனிஃபிட்டே இல்லாம போயிரும்ல. சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன், நீங்க கேட்கறதுல நான் நிக்கிறேன், பட் எனக்கு தான் லாஸ். உங்க சப்போர்ட்டுக்கு அவுட்டர் ஸ்டால் இல்ல, நீங்க கூப்பிடுறீங்க வேணும் புக் பண்ணிக்கலாம், புக்கிங் சொல்றீங்க, பட் அவர் எங்க வேணும் பண்ணிக்கலாம், உங்க கூட நிக்கிறது லாஸ். உங்க தூரம் தான் எனக்கு பெனிஃபிட் இருக்குல்ல, நான் இங்க வேணும் உங்ககிட்ட வேணும் புக் பண்ணிக்கலாம், வெளியே கூட புக் பண்ணிக்கலாம். நீங்க 2 ஆப்ஷன் கொடுத்தீங்க. நீங்க இந்த மாதிரி ஃபேமிலி கார்டு எடுத்தோம்னா நீங்க வெறும் ஃபேமிலிக்கு மட்டும் கொடுங்க, வெளியே யாருக்கும் கொடுக்காதீங்க. ஒன்லி மெம்பர்ஷிப் இருக்கவங்க மட்டும் எக்ஸ்போ பண்றோம். அல்ல 30-40-50 அவ்வளவுதான் நான் எக்ஸ்போ பண்ணுவேன். அப்படி பண்ண மாட்டாங்களே, அவர் 200 ஸ்டால் வேணும், 150 ஸ்டால் வேணும், அதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எனக்கு இன்னும் புரியல சார், ஓப்பனா சொல்றேன், இது உங்களுக்கு புரியாத. ஸோ மிக்கி மேலே தொடர்ந்து ஒரு சில அவதூறுகள் வந்து வருது. என்னென்ன அவதூறுகள்லாம் மிக்கி ஃபேஸ் பண்றாரு இன்னைக்கு வரைக்கும்? மிக்கிக்கு வந்து எனக்கு மேலே நிறைய கேட்குறாங்கன்னா, ஹரஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, சிங்கிள் உமனுக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உமனுக்கு எதிர்கா நிற்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய என்கிட்ட எங்க பற்றி இப்போ பேச. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதெல்லாம் வந்து நான் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய உமன்ஸ்க்கு வந்து சொல்லித்தர பிஸ்னஸ் அப்படி பண்ணும், நிறைய உமன்ஸ்க்கு நான் சான்ஸ் கொடுத்துருக்கேன், அவங்க ஏதாவது சேல்ஸ் நம்ம சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன், ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி கொடுத்தேன், ஃப்ரீ பேஜ் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாம் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே இருக்கேன். ஆனா இப்போ வரைக்குமே கடைசியா நடந்த எக்ஸ்போலையுமே பெண்கள் ஸ்டால் போட தான் செஞ்சாங்க, வரதா செஞ்சாங்க. பெண்கள் தான் வெறும் 2 நாங்கள் இருந்தது, மற்ற வந்து 28 பெண்கள் தான் இருந்தது. ஆனா அப்படி இருக்கும்போது எதனால அப்போ பெண்களை வந்து மிக்கிக்கு எதிராக திருப்ப பாக்குறாங்க? அது ஆக்சுவலி ஆப்போசிட் பார்ட்டி அப்படி சொன்னாதான் ரீச் ஆகும், இல்லைன்னா அப்படி சொன்னாதான் மிக்கிக்கு வந்து கொஞ்சம் பெட் நேம் கிடைக்கும், நான் அந்த மைண்ட் செட்ல பேசுறாங்க. ஏன்னா நான் இது இன்னொரு விஷயமாவும் பாக்குறேன், என்னன்னா பொட்டிக் அப்படின்னாலே மோஸ்ட்லி பெண்கள் வந்து மேஜரா வந்து ரோல் பண்றாங்க, ஒரு உமன் ஆண்டர்பிரனர் அவங்க தான் வந்துட்டு இந்த பொட்டிக் எல்லாமே பண்றாங்கன்றப்போ ஒரு மேலா ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல மேஜர் ரோல் பண்ண போறது பெண்கள் தான். ஸோ அவங்களையே இவருக்கு எதிராக திருப்பி விட்டோம்னா இவர்கிட்ட மேபி அடுத்த தடவை யாரும் போக மாட்டாங்க, இவர்கிட்ட போய் ஸ்டால் போட மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துல பண்றதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குல்ல. அது மாதிரி சொல்றாங்க, பட் அந்த மாதிரி ஆக்சுவலி நடக்குது இல்ல. பெண்கள் இப்போ நான் எக்ஸ்போ நேற்று தான் முடிச்சிருக்கேன், இப்போ கூட காலைல இருந்து எவ்வளோ கால்ஸ், உங்க எக்ஸ்போக்கு நெக்ஸ்ட் சென்னையில் டேட் கொடுங்க, இந்த டேட் கொடுங்க, அவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ மெசேஜ் வந்துட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி அவர் சொல்றாங்க, பட் நம்ம மேல அந்த மாதிரி பெண்கள் யாரும் சொல்ல, ஆப்போசிட் சும்மா அவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தவறான விஷயம் அவர் சொல்லிட்டு இருக்காங்க, பட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, அவர் சொல்றாங்க அவள் தான். வேற என்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றீங்க? இப்போ மொழி சார்ந்தா இருக்கட்டும், இல்ல ஊர் சார்ந்தா இருக்கட்டும், சொல்றாங்களே
உங்க ஊர் எங்க ஊர் மரியாதை இல்லாம பேசணும், நீ நான் இது உங்க ஊர்ல வச்சுக்கோ, இது எங்க ஊர். பிளஸ் தமிழ் உமனுக்கு எதிர்க்கா இருக்கா, நான் எக்ஸ்போ பண்ற உமனுக்கு எதிர்க்கு நான் இப்பவுமே எக்ஸ்போ வந்ததா சொல்றேன். நான் உமன்ஸ் பிங்கிள் ஆங்கல் இது மெயின்டைன் பண்றேன். எக்ஸ்போ வந்து யார் எக்ஸ்போ பண்றாங்க அவர் பத்தி தான் சொல்றேன். ஆனா மக்கள் கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஏதோ ஒரு சில நபர்கள் கிட்ட சில பேர் இருக்காங்க, அவர் எங்க ஆப்போசிட் இருக்காங்க, ஆப்போசிட் எதிர்க்கு இருக்காங்க. நான் அப்படி பேசிட்டு அந்த கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணும். கான்ட்ரோவர்சியை வலிச்சு விட்டுலாம் இவருக்கு. நாளைக்கு இவர் இல்லைன்னா இவருக்கு தான் கூட்டம் நிறைய வந்துட்டு இருக்கு, நம்ம கூட்டம் வருது, இவருக்கே கூட்டம் வருது. ஸோ கூட்டம் காமிக்கிறாங்க, கூட்டம் காமிச்சானா இவருக்கு ஏதாவது ஒரு பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்காங்க. சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு இந்த இன்டர்வியூ வந்து முடிச்சுக்கலாம். என்ன மேட்டர்னா, எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி வாரம் ஏதோ ஒரு மூலையில எக்ஸ்போ போயிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்போ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்க. யாருக்கிட்டனா தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டயே டைரக்டா ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்க. அவங்களும் எக்ஸ்போ பண்ணக்கூடிய ஆட்கள் தான். 200-300 கடைகளுக்கு வந்து எக்ஸ்போ கொடுத்து அவங்களும் ஒரு சில வருமானங்கள் வந்து சம்பாதிக்கிற ஒரு நபர் தான். ஏன் எக்ஸ்போ நடத்தணும், இனிமே எக்ஸ்போ நடத்தக்கூடாது, சிஎம் அவர்களே எக்ஸ்போவை பேன் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் இனிமே எந்த மூலையிலையுமே எக்ஸ்போன்ற ஒரு விஷயமே வரக்கூடாது, அதுக்கு சிஎம் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும்னு சொல்லி எக்ஸ்போ நடத்தக்கூடிய ஒரு நபரே வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிருக்குன்னா, அவங்க வந்து சிஎம் கிட்ட ஒரு எக்ஸ்போ பேன் பண்ணன்னு சொன்னாங்க. பட் அவர் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போ அனௌன்ஸ் பண்றாங்க, பின்னாடி எக்ஸ்போ அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஃபேம்காக பண்றாங்க எனக்கு தெரிஞ்சுது. அவங்களே அதாவது எக்ஸ்போ பேன் பண்ண சொல்லிட்டு பின்னாடி திருப்பி எக்ஸ்போ அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்களே எனக்கு இந்த டேட் ஒரு எக்ஸ்போ இருக்கு, இதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க இந்த எக்ஸ்போ இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் எக்ஸ்போ பேன் பண்ண சொல்லணும்? ஃபேம்காக. ஆனா அதை தாண்டி இந்த எக்ஸ்போ, இந்த சேலு, அதுல இருக்க சண்டையை தாண்டி மிக்கி அவரோட பிராண்ட் மிக்கி ஃபேஷன், மிக்கி பிராண்ட் மேல தொடர்ந்து ஒரு அவதூறு பரப்புறாங்க. தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தவறான ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி மிக்கி பற்றி சொல்கிறாங்களே, ஆக்சுவலி இது ரொம்ப தப்பான வரும்னா, இப்போ எக்ஸ்போ பண்ணுறாங்களே பெரிய என்னமோ, அவங்க என்கிட்ட வாங்கி நிறைய வாட்டி சேல் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்போக்கு அவர் பண்ணுற பிஸ்னஸ்க்கு நிறைய வாட்டி என்கிட்ட வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் வாங்கியிருக்கீங்களா என்கிட்ட? அப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் சொல்கிறீங்க மிக்கி காசி எல்லாம் சொல்கிறீங்க, போட்டு துணி சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் எங்கள் வேர் ஹவுஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களே, அது என்ன பதில்னா சொல்லுங்க. உங்களை பத்தி பேசினவங்களே உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பண்ணிருக்காங்க ஜி, நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நம்ம ஹெல்ப் பண்றோம். பட் அது எக்ஸ்போ நடக்குறாங்களே, அவங்க என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, இப்போ தப்பா பேசுறான்னு எனக்கு நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்க பதில் கொடுங்க மக்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார்.